Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. வரக்கூடிய புத்தாண்டுல 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கும் சார். அந்த வகையில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார், நீங்கள் சொல்லுங்க. முதலில் கலாட்டா டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஜோதிட பிரிய மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிகழ்ச்சிக்கு செல்கின்றேன். அதாவது புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு பிறக்கக்கூடிய புத்தாண்டு கன்னியா லக்னம், மக நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறக்கின்றது. இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சனியானவர் தன்னுடைய வக்கரத்தை எல்லாம் முடித்து கொண்டு தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருப்பது தான் பெரிய விசேஷம். அதாவது சொந்த வீடு. கன்னியா லக்னத்தில் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதும் விசேஷமான அமைப்பு என்பதும், அதே சமயம் கன்னியா லக்னத்திலே கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 7ஆம் இடத்தில் ராகு, கேதுவும் ராகுவும் சமசப்தமத்தில் கன்னியா லக்னத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அதே போல் இந்த சூரியன் 4ஆம் இடமான தனுசில் இருப்பதும் 12இல் சந்திரன் இருப்பதையும், இதுபோல் தான் கிரக அமைப்பில் வைத்து தான் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. கேது திசையில் பிறக்கக்கூடிய இது ஒரு புத்தாண்டு. எனவே மிக்சட் பலன் தான் இருக்கும். அதில் மேஷத்துக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன ஒரு பெரிய லக்குனா, இந்த புத்தாண்டிலிருந்து, அதாவது சோபகிருது வருடமாக இருக்கட்டும், ஏப்ரல் சித்திரை மாதம் வரைக்கும் இருந்தாலும், அதுக்கப்புறம் வரக்கூடிய குரோதி வருடத்திலும் மேஷத்திற்கு சனியானவர் காப்பாற்றுவார். சனி 11ஆம் வீட்டில் வருவது 27 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அந்த சனி 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானாதிபதி, லாபத்தில் இருப்பதனால மேஷத்துக்கு பல விதமான நன்மைகளை கொடுப்பார். இவ்வளோ நாள் ஒரு சாதாரண நம்ம லெவலில் இருந்த மேஷராசிக்காரர்கள், அவர்கள் தசாபுத்தி நன்றாக நடக்குகின்ற சமயத்தில் பெருவி காலேஜ் தசாபுத்திகள், கோச்சார பலன் என்பது எப்போயுமே ஒரு 30 to 40% தான். நடக்கலைன்னா எண்ணெயும் ரெட்டியும் போட்டு கழுவி ஊற்றினாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அது 30லேருந்து 40% தான் அது நடக்கும். 100% நடக்கணும்னு நாங்கள் கடவுளாக தான் உட்காந்துருக்கணும். ஜனனகால ஜாதகம் வலிமையாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஜாக்பேட். வலிமை இல்லாதவர்களுக்கே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போயிடும். மேஷராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதனால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு தான் 2 தான் இம்பார்ட்டண்ட். ஆர்ட் வருது, வேறு ஏதாவது நோயெல்லாம் வருதா, இவங்களே வர வச்சுக்கினது தான். அது நரம்பும் வயிறும் இருக்கும். எப்பவுமே ஒரு படபடப்பாகவே சுற்றுவாங்க. உப்பு சப்பு இல்லாத மேட்ருக்கெல்லாம் ஓவர் எமோஷனல் ஆவாங்க. ஒன்றுமே பெரிய விஷயம்லாம் ஜாலியாக எடுத்துப்பாங்க. சாப்பாடு சாப்பிட்றத கூட சந்தோஷமாக சாப்பிட மாட்டாங்க. பறக்கன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கை கழுவிட்டு அப்படியே ஓடுவாங்க. அவங்க அம்மாக்காரி பின்னாடியே ஓடி வருவாங்க, பொண்டாட்டிக்காரி பின்னாடியே ஓடி வருவாங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்றது தெரியல. சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் மேஷத்துக்கு அந்த பொறுமை இருக்காது. ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தூக்கி தலையில் வச்சுக்கும். ஏதோ இவங்க இல்லைன்னா உலகமே நடக்காத மாதிரி. ஆனாலும் இந்த வருஷம் நல்லது நடக்கிறது தான் ஆச்சரியம். ஊர்பட்ட கடன் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏல வாங்கி பியில் கொடுப்பாங்க, பியில் வாங்கி சியில் கொடுப்பாங்க, சியில் வாங்கி டியில் கொடுப்பாங்க, டியில் வாங்கி ஈயில் கொடுப்பாங்க. ரோல் பண்ணுறதுல மேஷம் மாதிரி ஒரு ஆளே கிடையாது. தூக்கத்தில் கூட அந்த கடன் அடைக்கிறதே யோசிப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்காக கடன்லாம் உடனே அடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும். ஆனால் இந்த வட்டி அதிகமாக வாங்கினதுக்கெல்லாம் ஒரு வட்டி கம்மியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எப்பயுமே இந்த டிப்ரெஷனாகவே இருந்தீங்கல்ல, அது மேஷத்துக்கு குறையும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வார்த்தைக்கு மதிப்பு ஏறும். கலை, அரசியல், அரசு துறை, எல்லா துறையிலும் பேர் புகழ் வரும். வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஆளுகிட்டே எவ்வளோ வருஷம்தான் நம்ம குப்பை கொட்டுறதுன்னு வருத்தப்பட்ட இந்த மேஷராசிக்காரர்கள் திடீர் முதலாளிகள் ஆவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா யாராவது பணம் கொடுப்பாங்க, மேஷராசியாக ஆரம்பிக்கும். தெரியாத ஃபீலெல்லாம் ஆரம்பிக்கும்.
brokerage போவாங்க, ஃபார்வேர்டிங் போவாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போவாங்க, ஃபுட்டு பிஸ்னஸ் போவாங்க. இம்போர்ட்டில் எக்ஸ்போர்ட்டில் ஃபாரினில் போய் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஃபாரினில் ஜாயிண்ட் வெஞ்சர் போவாங்க. ஏன்னா 12ல் இருக்கிற ராகு இதெல்லாம் பண்ணி கொடுப்பான். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுபகாரியெல்லாம் கண்டிப்பாக முதலே கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா டக்குன்னு நடந்துடும். எப்பவுமே மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்னா அந்த டைமிங் தான் பெரிய தொந்தரவு. நைட்டு 3 மணி வரைக்கும் முழிக்கிறதுல கிளேடிங்க. காலையில் எழுந்து கொஞ்சம் பண்ணியானா மட்டும் டென்ஷன் ஆகிடும். அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கினா இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மேஷத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் அது எப்பயுமே இருக்கும். பிறந்ததுலேருந்து இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா அலர்ஜி, இதை சாப்பிட்டா பண்ணுற பிரச்சனை. அந்த உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நல்ல டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும். இந்த வருஷம் நிறைய விஷயத்தில் முதல் ராசியே மேஷத்துக்கு ராகு சனி எல்லாம் பவர்ஃபுல்லாக கொடுக்குறதோட குரு அடுத்தது இப்போ ஜென்மத்தில் இருந்தாலும் அடுத்தது சித்திரை மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி. இந்த வருஷம் ஒரே ஒரு பயிற்சி தான், குரு பயிற்சி தான். மற்றபடி மாத கிரகங்களும் சந்திரனுடைய பயிற்சியும் தான் தினமும் ரெகுலராக இருக்குமே தவிர மற்ற பெரிய கிரகங்கள் சனி ராகு கிடையாது. ஸோ இதை மேஷம் சரியாக யூஸ் பண்ணிக்கினா குடும்பத்திற்கும் நாட்டுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கலாம். பழகக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் பழக்கமே நிறைய நட்பு இருக்கும். ஒரு 7 வருஷமாக நட்பெல்லாம் கம்மியாயிட்டிருக்கும். அந்த அமைப்பெல்லாம் மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வருஷம். ஆக மொத்தத்தில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு படிப்படியாக மேஷராசி முயற்சித்தால் நல்ல உயர் பதவிக்கு வரலாம். இவர்கள் வேலைக்காரர்களாக இருந்ததை விட இவர்கள் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய வளர்ச்சி காணப்படுவது தான் நான் பார்க்குறேன். சிறப்பு சார். எங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர் அப்பாடா அப்படிங்கிறாரு. இதை தொடர்ந்து பாலகிருஷ்ணா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். மேஷராசிக்கு இந்த வருடம் 2024 எப்படி இருக்குது? கலாட்டா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே கும்மிருட்டில் இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா நாங்கள் இருவருமே ஜோதிட குருக்கள். குரு அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு இந்த கலாட்டா மீடியாலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கு அப்படின்னா இருட்டு, ரு அப்படின்னா வழிகாட்டுவது. குரு என்பவன் கைப்பிடித்து அழைத்து செல்பவன் அர்த்தம். அதனால் நாங்கள் இருவருமே இந்த 2024 ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வித்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஆகவே அதுவே உங்களுக்கு சாதனையாக அமையும். அடுத்து இந்த வருஷம் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா இது விக்ரமாதித்தன் வருஷம் கூட சொல்லலாம். முதல் 6 மாதம் குரு மேஷத்தில் இருக்கார். அடுத்த மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் மிக்சடாக இருக்கும் இந்த ஆண்டு பலன்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும், செவ்வாயும் ராகுவும், செவ்வாயும் குருவும் இப்படின்னு ஒருவரை ஒருவர் ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே கிடைக்கும்போது இயற்கை அழிவுகள், தேவையில்லாத குழப்பங்கள், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், ஃபயர், அதே மாதிரி மத கலவரங்கள், அண்டை நாடுகளுடைய பிரச்சனைகள், போரினால் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இயற்கை அழிவுகள்னு சொல்லும்போது வெறும் நீர் மட்டும் இல்லை, இயற்கை அழிவுகளில் பூகம்பங்களால் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம 12 ராசிக்கான பலன்களை மனசில் வைக்கணும். இதில் சனி ஆட்சி பெற்று 7ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும், 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசைன்னு பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தான் செய்யணுமே ஒழிய இப்போ நாங்கள் கொடுக்கறது அத்தனையுமே பொது பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ நான் கொடுக்க போகிற மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும். ஏற்கனவே மேஷ ராசிக்காரர்களை பற்றி ஒரு சித்திரமே வரைஞ்சிருக்கிறார் என்னுடைய சகோதரர் செல்வி அவர்கள்.
நான் இன்னும் கொஞ்சம் அந்த உருவத்தை வரையணும் அப்படின்னா முகம் கண்ணு காது வேணும்னா வைக்கலாம். அப்போ ஒரு டென்ஷன் பார்ட்டி பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 கை கெட்டினது வாய்க்கு எட்டாமல் போயிடுச்சு. இந்த வருஷமாவது நான் செய்கிற தொழிலில் மேன்மையும் நான் செய்கிற வேலையில் எனக்கு ப்ரமோஷனும் அதிக சம்பளமும் முக்கிய பொறுப்பும் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக நம்பலாம், கிடைக்கும். ஏன்னா குரு குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு போக போகிறார். அந்த குரு போகிறதுனாலேயே போகும் காலத்தில் உங்களுக்கு அற்புதமான பலத்தை தருவார். அது மட்டுமல்ல, ஆட்சி பெற்ற சனி கும்பத்தில் இருக்கிறதுனாலேயும் இதுவரைக்கும் உங்கள் உழைப்பு பயன்படாமல் இருந்தது இப்போ பயன்படும். வெளிநாட்டு யோகங்கள் அமையும். பெண்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். கெட்டி மேளம் கொட்டும். திருமண வாழ்க்கை அமையும். இப்படி சுப பலன்களாக சுற்றிட்டு போனாலும் எப்பவுமே எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானம் வேணும் இல்லைங்களா? அந்த நிதானத்தோடு மேஷ ராசிக்காரர்கள் செயல்படுத்தினால் 2024 அற்புதமான ஆண்டு. ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோச்சாரத்தில் எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் அது பொய் பேசுகிற மாதிரி அர்த்தம். ஏதோ ஒரு கிரகம் நல்லா இருந்தாவே கோச்சாரத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மை பண்ணும். உங்களுக்கு இந்த 2024 ஆண்டு முழுவதும் ராகு என்பவர் பவர்ஃபுல்லாக 11ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராகு ஒருத்தர் நன்றாக இருந்தாலே போதும். இல்லை எனக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்கணும்னா பைத்தியம்தான் ஆகும். ஸோ ராகு இருக்கிறது 2024 முழுவதும் உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு செல்லும். அடுத்ததாக வரக்கூடிய சித்திரை மாதம் முடியக்கூடிய சமயத்தில் குரு பெயர்ச்சி ஜென்ம குரு வருகிறார். எனவே தேக ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கழுத்திலிருந்து முதுகு தண்டுவடம் 30 வயது 35 வயதை கடந்தவர்கள் கூட ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும். குறிப்பாக இதயத்தை பார்த்துக்கணும். அசுர வீட்டுக்கு குரு வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரன் தான் உங்களுடைய வீடு. அசுரன்னா நீங்கள் அசுரன் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கிரன் என்பவன் அசுரர்களுடைய தலைவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ரிஷபத்திற்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அனுகூலம், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. கல்யாணம் இந்த வாட்டி பண்ணிக்கலைன்னா இன்னும் ஒரு 12 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். பரவாயில்லன்னா பார்த்துக்குங்க. நல்ல காலகட்டத்தில் நல்ல நேரத்தில் அதாவது சுபகாரியத்தை பண்ணிக்கோங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் பேசிப்பீங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகுறதுன்றது மனித வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஒன்று இல்லைன்னா ஒன்று தேவைப்படும். குரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது கிடைக்கும். நிலம் வீடு வாசல் அமைப்பெல்லாம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அபிரிதமான யோகம் கிடைக்கும். மனதில் பிடித்த மனதில் தோன்றிய விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் நல்ல மாற்றங்கள் காணப்பட்டாலும் ஒரு தொழில் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேலை தேடாதீங்க. அது பெரிய லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு புது பொறுப்புகள் வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அதே சமயம் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் 40, பாடல் 59, பாடல் 75 கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கேட்பது குழந்தைகளுடைய வாழ்க்கையில் கேதுவால் ஏற்படக்கூடிய அபகீர்த்திகளை நிறைவேற்றி கண்டிப்பாக நல்லது செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக 2024 ஆண்டு அதாவது பிரசித்தி பெற்ற அறுபடை கோயிலில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த வருஷத்துக்கு ரொம்ப நல்லது இருக்கும். அனுகூலமான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, வேறு மதத்தை சார்ந்தவர்கள் கூட்டாளியாக வருவதெல்லாம் ஏற்படும். டக்குன்னு ஏதாவது தொழில் தொடங்கணுமானாலும் யோசிக்காமல் தொடங்குங்க. நான் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ யோசிச்சுன்னு இருந்தால் யாருமே டெவலப்மெண்ட் ஆக முடியாது. நஷ்டம் வந்தால் நஷ்டம் வந்துச்சுன்னு ஏற்றுக்குங்க. லாபம் வரும் நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை என்றாலும் இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறதுனால தைரியமாக ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்க ரஸ்க்கு சாப்பிடக்கூடிய ஆசை வரும்.
ஸோ அதனால் யோசிக்காமல் பண்ணக்கூடிய காலகட்டம். ரிஷபத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் வெளி வட்டாரத்திலும் 2024ஆம் ஆண்டு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி பொங்காமல் இருந்தாலே ரிஷபத்திற்கு அனுகூலம். தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் ரிஷபத்திற்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு மனோதைரியம் வேணும். ஜென்மராமர் வனத்திலேன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஸ்தான பலம் உள்ள கிரகங்கள் வேற, பார்வை பலம் உள்ள கிரகங்கள் வேற. உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தாலும் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்களுடைய தொழிலுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அந்த பார்வை படுறதுனால புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை அமையும், புதிய வருமானங்கள் வரும், ப்ரமோஷன். இது வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு தொல்லையாக இருந்தாங்க, சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சார் எனக்கு ப்ரமோஷனே இல்லை சார், பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார், நான் பணத்துக்காக கூட கவலைப்படல சார், ரிகக்னேஷன் இல்லை. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது கூட உத்தியோக உயர்வு, பணவரவு, எல்லாத்த விட மென்டல் ஸ்ட்ரெஸ் போகும். சார் எனக்கு விசா கிடைக்குமா சார், வெளிநாட்டுக்கு போகலாமா, கண்டிப்பாக கிடைக்குமா, எனக்கு 23 ட்ரை பண்ணி ரொம்ப வெறுத்து போயிட்டேன், நீங்கள் கூட குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதோ கிடைக்கிது அப்போ கிடைக்குதுன்னு சொன்னீங்க, கை கேட்டினது வாய் கேட்கலையே சார், இப்போ கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும், நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு தான் அவங்களுக்கு எனர்ஜி லெவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கடைசியில் ஒரு சந்தேகம், சார் நான் எதிரில் போகும்போது ஒரு பூனை வந்தது சார் அதால் நின்றுடுமோ, இந்த மனோகிலி மனோ பயம் அதை விட்டாங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். பெண்களுக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்பவர்களுக்கும் இது அற்புதமான ஆண்டு. இதுவரைக்கும் ஏற்பட்ட உங்களுக்கு தடைகள் மட்டுமில்லை, கடன்கள் கூட தீரும். புதிய தொழில் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணலாம். பெண்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். வீடு வாங்கலாம். என்ன சார் ஜென்மத்தில் வராரு வீடு வாங்கலாமான்னா விரயம், சுப விரயமாக நீங்கள் தாராளமாக மாற்றலாம். ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கவங்க சொந்த வீடு வாங்கலாம், சொந்த வீடு இருக்கிறவங்க பெரிய வீட்டுக்கு போகலாம். இப்படி சுபமான பலன்களை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். இதை எல்லாத்த விட நீங்கள் கவனிக்க வேண்டியது, சளி சம்பந்தமான பிரச்சனைகளில் உடல் அக்கறை வேணும். ரொம்ப சளி சேராமல் பார்த்துங்க. அதே மாதிரி கோல்டு ஐட்டம் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஊர் பிரச்சனையில் போய் நீங்கள் தீர்வு கொடுக்கறது, அடுத்தவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் அப்படின்னு கடன் கொடுக்கறது, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அனுபவம் 2023. அப்போ 2024 இது உங்களுக்கு தேவையா? நீங்களே முடிவு பண்ணீங்க. இதை எல்லாத்தோட படிக்கிற குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இது அற்புதமான காலமாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக நம்பிக்கையோட தெளிவான சிந்தனையோட பிளான் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2024 அற்புதமான காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதன் தான் உங்களுடைய அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வழிபாடு ஏதோ இந்த வருஷம் மட்டும் வச்சுக்காதீங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு குரு வேணும். ஏன்னா குரு தான் உங்களுக்கு பாதகாதிபதி. எனவே மகான்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆலங்குடி, தென்குடி, திட்டையெல்லாம் உங்கள் வாழ்க்கையை போற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். எனக்கு தெரிஞ்சு டெய்லி கொஞ்சம் காஸ்ட்லியான பரிகாரம் தான் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு தானே செய்கிறீங்க, எனக்கு செஞ்சால் கொஞ்சம் பருத்தம். குங்குமப்பூ போட்டு டெய்லி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில், பாலில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, குங்குமப்பூ ரெகுலராக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க குடிக்க குரு பிரீத்தி ஏற்படும். ஏன்னா அந்த காலத்துலலாம் குரு பிரீத்தி ஏற்படும். நீ குங்குமப்பூ சாப்பிடுன்னா நம்ம தாய்மார்கள் சாப்பிட மாட்டாங்க. குழந்தை வெள்ளையாக பிறக்கும், குங்குமப்பூ கலந்து சாப்பிடுன்னொடனே சாப்பிடுவாங்க. குரு அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கிற உடைய அமைப்பு இந்த குங்குமப்பூவுக்கு உண்டு. எனவே மிதுன ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் குங்குமப்பூ தினமும் எடுத்துக்கிறது உணவில் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்னா 5 வருஷம் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுது. 7 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி எல்லாம் நிவர்த்தி. இதோட வேறு என்ன வேணும்? ஸோ இந்த வருஷம் நான் பலன் எடுக்கிறதோட உங்களுக்கே நல்ல பலன் தான் கிடைக்கும். எல்லா அமைப்பும் ஏற்படும். ஆனால் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கணவனாக இருக்கக்கூடிய
மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், வைஃபாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் வீட்டு தகராறு, வீட்டு பிரச்சனையிலெல்லாம் பஞ்சாயத்து கூட்டாதீங்க. மாமியார்கிட்ட சொல்கிறது, அம்மாக்காரிக்கிட்ட சொல்கிறது, அக்கம் பக்கத்தில் சொல்கிறது, சொந்தக்காரங்க கிட்ட சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறதெல்லாம் குடும்பம் ரெண்டு பட்டு போயிடும். உங்களுக்குள்ள பிரச்சனையை 4 செவத்துக்குள்ளே யார் அடிச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாம் அடித்து சமாதானம் பண்ணி வெள்ளை கொடி காட்டி வெள்ளை பெட்ஷீட்டில் முடிச்சிருங்க. இல்லைன்னா பெரிய அளவு சிக்கல் வரும். வெளி உலகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாம் அனுகூலம் காணப்படும். எங்கே வேணுமானாலும் நம்ம போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா உங்களை இவ்வளோ நாள் ஆட்டு வச்ச சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய தேகாரைக்கும் நல்லா பார்த்துக்குங்க. வண்டி எல்லா இடத்துலையும் பிரச்சனை கொடுத்துருக்கோம். வண்டினாலே நிறைய வாழ்க்கையை வெறுத்திருப்பீங்க. இந்த வண்டியில் ஏறதுக்கே சிலருக்கெல்லாம் பயம் வந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் மாறும். இனிமேல் வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆனால் கூட உங்கள் வீட்டு வாசலே ரிப்பேர் ஆகும், இல்லைன்னா உங்கள் அலுவலகத்தில் ரிப்பேர் ஆகும், உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் ரிப்பேர் ஆகும். ஆனால் கடந்த 5 வருஷம் அது எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு அதை பார்த்துக்கிறதே பெரிய தொந்தரவாக இருந்திருக்கும். எல்லா லெவல்லையும் அனுகூலம் காணப்படும். நிறைய விஷயங்கள் நன்மைகள் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சுபவெரிய பிராப்தங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு தீரப்போது? கடன் தீரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு புது கடன் கிடைச்சா வட்டி கம்மியாக கிடைக்கும். இதோட வேறு என்ன வேணும்? கடன் இல்லைனாவே ஒரு மனுஷன் அவ்வளோ சந்தோஷமாயிடுவான். அந்த கடன் அமைப்பு தீரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் 2024ஆம் ஆண்டு. ஸோ ரொம்ப அழட்டிக்காதீங்க, நல்லது நடக்கும். குரு பலம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. சனி நல்லா இருந்தாலும் கல்யாண அமைப்பு கைகூடும். என்னனால சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஐயோ பாவம் இவன் 5 வருஷம் போட்டு சரியாக மாட்டினான்னு வச்சு செஞ்சோம், இனி கொஞ்சம் நல்லது பண்ணலான்னு மிதுனத்துக்காக சனி நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அந்த சமயத்தில் போயிட்டு ஜாலியாக அங்கே சுற்றுறது, இங்கே சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நல்ல நேரத்தை கெடுத்துக்காதீங்க. ஆக்கப்பூர்வமாக பெரியவங்க துணை அல்லது துணைவியார் சொல்கிறத கேளுங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஆகலைன்னா இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷமும் அது மிதுனத்து மேலே தப்பை தவிர கிரகத்தின் மேலே தப்பு கிடையாது. அதாவது உங்கள் மீது தப்பை தவிர கிரகத்தின் மீது தப்பு கிடையாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்ல காலத்தை சரியாக அறுவடை செய்து கொள்வது உத்தமமான பலனை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும்? நல்ல காலம் பிறக்குது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்துட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு மனக்குழப்பங்கள். ஊர் விட்டு ஊர் போய் பார்த்தீங்க, நல்லா உழைச்சி பார்த்தீங்க, கண்ணு முழிச்சு உழைச்சிங்க, கண்ணை மூடி உழைச்சிங்க. ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற பதம் வரல. அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் 8ஆம் வீட்டை விட்டு சனி போயிருக்காரு சார், இப்போவாவது எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா, இல்லை அதில் ஏதாவது ஒரு இக்கு வச்சு ஒரு பலன் சொல்வீங்களா அப்படின்னா இல்லைங்க. பாக்கியத்தில் 9ஆம் வீட்டுக்கு போகிறது சனி நல்லது தான். 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகண்டான்னு சொல்லும்போது குருவோட வீட்டில் ராகு இருக்காரே, எனக்கு நல்லது நடக்குமானா நல்லது நடக்கும். வெளிநாட்டு யோகம் அமையும், சொந்த வீடு அமையும், வாசல் அமையும். சார் இதுக்கெல்லாம் பணம் வேணுமே சார், எனக்கு இன்னும் எதுவுமே வேலையே சரியா அமையலையே, நான் எப்படி வாங்குவேன் அப்படின்னா அதுதான் ஜோதிடம். உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த 2024 அமையும். முதல்ல நல்ல வேலை, அதுக்கப்புறம் நல்ல வருமானம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல வாய்ப்புகள், இதையெல்லாம் பயன்படுத்திங்க. செல்வி அவங்க சொன்னாங்க, அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சார் எனக்கு வருமா சார்? வரும்னு உக்காண்டு இருந்தால் முடியாது. முயற்சி திருவனையாக்கும். நீங்கள் போய் முயற்சி செய்யணும். பழைய டென்ஷனில் இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. 2வது கடந்த கால அனுபவங்களை மனசில் வச்சுங்க. இனிமேல் அந்த தப்பு செய்யாதீங்க. அந்த தப்பு முன்கோபம், டென்ஷன், கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது மனுஷனுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறத விட உங்களோட நீங்கள் பேசி பண்ணுங்கன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த புத்திமதிகள் உங்கள் குடும்பத்தையே பிரிக்கும். அதே மாதிரி தான் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தீரும் காலம். இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாபாரிகளாக இருந்தால்
கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. முதல்ல கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். ரெண்டாவது, பில்லிங் பண்ணி பண்ணுற சமாச்சாரத்தை விட கொஞ்சம் அவுட் ஆஃப் த வேல வந்து உங்களுக்கு நிறைய இந்த பிளான் பண்ணி அட்வைஸ் பண்ணி அதில் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பலிதம் கொடுக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஷேர் வாங்கிறத விட கன்சல்டண்ட்டாக இருந்து அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேரை வந்து சொல்லி அவங்கள வாங்க சொன்னீங்கன்னா அதனால் கமிஷன் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் அதே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த அளவுக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கன்சல்டிங் பண்ணலாமாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ரகசியம். ஆகவே இந்த காலத்தில் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு காலையில் 10 மணிக்கு அங்கே பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்துலேயும் கலந்துக்கிட்டிங்கன்னா கிரகங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் 2024 இந்த வெளிச்சமான வாழ்க்கை வர்றதுக்கான காரணம் உங்கள் கையில் தான் இருக்குது. உழைப்பு தான் அது உயர்வு என்பது. அதை உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2024 கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆட்சி. அதனால் எப்பயுமே மனம் வந்து ஒரு நிலைமையாக இருக்காது. சந்திரன் ஆட்சியில் வளர்ப்பிறை சந்திரன் தேய்ப்பிறை சந்திரன் என்று உண்டு. அது 2 சந்திரன் எப்படி இருந்தாலும் நிறைய ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு கற்றுக்கணும். ஏதாவது மியூசிக்கை கொஞ்சம் நேசிக்க ஆரம்பிக்கணும். தெய்வ மந்திரங்களை காரில் போகிறச்சோ அல்லது வண்டியில் போகிறச்சோ கூட கேட்டுட்டு போகிறது நல்லது. அஷ்டம சனி ஒரே பயமாக இருக்கும். எல்லா சேனல்லையும் அஷ்டம சனியை பற்றி கதையாக ஓட்டியிருப்பாங்க. 7க்கும் 8க்குரிய சனி அஷ்டமத்தில் ஆட்சி பெற்றிருப்பது விசேஷம். அதுவே ஜோதிடத்தில் கெட்டவன் கட்டிட்டால் ராஜயோகம்னு இருக்குது. ஸோ ராஜயோகம் இருக்கிறச்சு எதுக்கு பயப்படுற? ஓஹோன்னு கொண்டு போகும். என்னென்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். நாய்ப்பட்ட அலைச்சல் சொல்லுவாங்க தெரியுங்களா? எதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு அலைச்சலாக இருக்கும். சிலதுக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கும், சிலதுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு கண்டிப்பாக இது இருக்கும்னு நம்பணும். அதே போல் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்பு, அதில் முட்டுக்கள் அதிகமாக பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும். அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, சனி திசை. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிகாரம் உடற்பயிற்சி. வேர்வை வர வேண்டும். தோப்பு கரணம்லாம் இந்த சனியுடைய பாதிப்பில் இருக்கிறவங்க கற்றுக்கணும். தோப்பு கரணம் போட்டு சனிக்கு வந்து சனியினால் அப்பா நீ சோதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே எங்களை சோதிச்சுக்கணும்னு நினச்சிட்டா தொந்தரவு பண்ணாது. சனி ஹாப்பி ஆகிடும். நம்ம வந்து எப்போயுமே கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடணுன்றது. அதே போல் வண்டியில் மட்டும் வித்தை காட்டக்கூடாது. தொழில் பயப்படாதீங்க. தொழிலே இல்லைனாலும் தொழில் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா ஒரு பெரிய அமைப்பு குரு 11ஆம் இடத்துக்கு வருவதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் புத்திர சந்தானம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி பெறும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வ வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த கோயிலுக்கு போகணும், காசிக்கு போகணும், இந்த நாத்துக்கு கேதார்நாத்து போகணும், அங்கே போனோம், எல்லாம் போகலாம். பணமே இல்லைனாலும் பணம் யாராவது கொடுத்து கூட்டின்னு போகிற அளவுக்கு வரும். ஸோ ரொம்ப டென்ஷன் வேண்டாம். தைரியமாக ரிஸ்க் எடுங்க. பெரிய அளவுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அது பெரிய கௌரவத்தை ஏற்படும். முதலாளி சொன்னால் கூட இல்லை சார் இதுக்கு நான் பொறுப்பு, இதை என்னை நம்பி ஒப்படைங்கன்னு தைரியம் பேசுங்க. டபுள் மைண்டோடு இருக்காதீங்க. டபுள் மைண்டு செய்யாதீங்க, நல்லா வராது. சரி, அஷ்டம சனி இருக்குது, எனக்கு சுபகாரியம் நடக்கணும்னா இந்த டைமில் நடக்கலைன்னா எப்போ நடக்கும்? ஸோ கல்யாணம் டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஐயோ அஷ்டம சனியில் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கல்யாணம் நான் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ உனக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்? ஜென்ம சனியில் நடக்கும். பரவாயில்லையா? ஜென்ம சனி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்றதை கணக்கு போட்டுக்கும். 11.5 வருஷம் ஆகும். பரவாயில்லையா? அதனால் இதெல்லாம் பார்க்காத, பாசிட்டிவ் அப்ரோச் கொண்டு போய்டும். பாசிட்டிவ் அப்ரோச் கொண்டு போக கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு ஸ்டைலாக பாட்டு பாடலாம். சூட்கேஸை தூக்கின்னு பணம் வரும். அஷ்டம சனியில் பணம் வர்றது தான் ஆச்சரியமாக இருக்கும். பழைய கடன்கள் ஏதாவது இருந்தால் செட்டில் செஞ்சுருங்க.
தைரியம் ஏற்படும், புத்திர சந்தானத்தில் அனுகூலம் காணப்படும், குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். கோர்ட்டு கேஸுன்னு வக்கீலை பார்த்து பெட்டிஷன் போட்டிருந்த டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, உடனே சால்வ் ஆகிடும். நீ உன் ஃபோனுக்காக தான் நான் காத்து நின்றேன், உடனே சண்டை போடாத. நான் ஃபோன் பண்ணாதான் நீ பேசுவேன், ஏன் நீ ஃபோன் பண்ணக்கூடாதா, அறிவு கிடையாதான்னு பேசி திருப்பி அதை பிரச்சனையாக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா அன்பு காட்டுறது கூட மிகப்படுத்தி காட்டுவீங்க, நல்லது காட்டுறது கூட கோபத்தில் காட்டுவீங்க. பாசக்கார பையன் சொல்கிறதுக்கெல்லாம் கடகராசிக்காரங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது. ஆனால் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு தெரியாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து, குடும்பம்லாம் பாதிச்சிருந்தாலும் செட்டில் ஆகிட்டு நல்லபடியாக ஜாலியாக புது வாழ்க்கையை திறந்து முடிஞ்சால் ஒரு புது தாலியை கட்டி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மாற்றங்கள் மார்ச் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களாக காணப்படும். உங்களை ஏளன செய்தவர்கள் கூட இந்த அஷ்டம சனியிலே உங்களிடத்தில் வந்து சரணாகதி ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம்தான் இந்த 2024ஆம் ஆண்டு. எனவே அஷ்டம சனி இருக்குது, 9ல் ராகு இருக்குது, 3ல் கேது இருக்குது, 10ல் குரு இருக்குது. இதெல்லாம் பார்க்காம ஒரே ஒரு கிரகம் அஷ்டமத்தில் இருந்தாலும் எனக்கு நல்லது பண்ணுவான் சனி கிரகம் என்பதை நம்புங்கள். சிவனை பிடித்து கொள்ளுங்கள். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போங்க, பஞ்சபூதத்தில் எந்த சிவனாவது பிடிச்சிக்குங்க. திருவண்ணாமலைக்கு போங்க, கிரிவலம் வர முடியலன்னா ஒரு ஆட்டோவில் ஏறி செருப்பை கட்டி வச்சுட்டு ஆட்டோவில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திருப்பி எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கும்பிட்டது மாதிரியே இருக்கட்டும். கண்ணை மூடிக்கின்னு ஆட்டோக்காரர் எந்த கதை பேசினாலும் கேட்காம சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லிட்டு வாங்க. பெரிய அளவு அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். பஞ்சபூத ஸ்தலத்தில் எந்த ஸ்தலமாவது ஒரு தடவை போயிட்டு வந்தால் போதும். கடகராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. நான் அந்த டிவி சேனல் பார்த்தேன், இந்த யூடியூப் பார்த்தேன், அஷ்டம சனி சொல்லிட்டாரு. ஏன்னா பாதி கடகராசி நேயர்கள் நீங்களே ஒரு குருவாக இருப்பீங்க. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டுமே, தலை வலிக்குதுன்னா அதுக்கு என்ன மெடிசனு, அது என்ன சாப்பிடணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. இதனால இப்படி இருக்குமா, அதனால அப்படி இருக்குமா, ஆராய்ச்சி பண்றதை விட்டுருங்க. இப்ப அஷ்டம சனின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, குருவனுடைய பார்வை உங்க வீட்டுக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசிக்கு உண்டு. அது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துல போய் படுறதுனால மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறியே தீரும். அஷ்டம சனி வேலை செய்யாது. ஆனாலும் அந்த 6 மாதம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சார் அது அப்படியே பழகி போயிடும் சார் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ராகுனுடைய ஸ்திதி பார்க்கணும். ஆகவே ஊர் மாற்றம், உறவு மாற்றம், இடமாற்றம், செயல் மாற்றம், அது தெளிவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ப்ரமோஷன் வராது, உங்களுக்கு ஹைக் வராது, கொஞ்சம் உங்கள் பொறுமையை சோதிக்கிறபடி இருக்கும். அதனால எடுத்த உடனே ரிசிக்னல் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் பொறுமைக்கு எல்லை தான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு சில பொறுமைக்கு உதாரணமாகவும் அதுவே உங்களுக்கு வெகுமதியாகவும் அமையும். உங்க பொறுமையை சோதிப்பாங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு. அடிக்கடி கோல்டு காஃபு இஎன்டி ப்ராப்ளம் நிச்சயமாக இருக்கும். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சில மேனரிசம் கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். ஒன்று இப்படி மூக்கு நோண்டுறது, இல்லைன்னா இந்த காதை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக எடுக்கிறது. இப்படி ஒரு இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமே எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மனோபாவம். எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். கொஞ்சம் தூரத்தில் சில பிரச்சனைகளையும் உறவுகளையும் விட்டு நீங்கள் போயிட்டீங்கனாலே தெளிவான வாழ்க்கை வரும். ஊருக்காக உழைப்பவன் நீங்கள் என்று அவங்க உணர்வாங்க. இத்தனை நாள் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, எப்படி உணர்த்தினீங்கிறத இப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் செல்லெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு படிக்கிறதுலாம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிங்க. பௌர்ணமி விரதம் இருங்க. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கூட பெரிய பிரச்சனை ஒன்றும் வராதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பார்க்காததா? அது மட்டும் இல்லை, இந்த அஷ்டம சனியில தான் போகும்போதும் சுப விஷயங்கள் கொடுத்து விட்டு போகுவான். திருமணம், நல்ல வீடு, வாகனங்கள் அப்படின்னு சுப பலன்களாகும். இப்போ யாரும் வீடு வாங்கிறது, கார் வாங்குறதுல சொந்த பணத்தில் வாங்குறதுல கடன் வாங்கி தான் வாங்குறாங்க.
ஆகவே சுப கடன் ஏற்படும், சுப விரயம் ஏற்படும். அதை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2024 அற்புதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் திருப்பம் வேணும்னா சந்திரஸ்தலம் திருப்பதிக்கு வெங்கடாஜலபதியை பார்த்துட்டு வந்தால், திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும்ன்ற நம்பிக்கையோட அஷ்டமி சனி என்ன செய்யும், நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், திருப்பதி வெங்கடாஜலபதி என் கூடயே இருக்காருன்னா அதை விட வாழ்க்கையில வேற என்னங்க வேணும்? வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். 2024 சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பை ராகு தருவார். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் இவர்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், அந்த வலி சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், சுளுக்கு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், வயிறு அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு. குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் கூடவே கூடாது. குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அக்கம் பக்கத்தினரோ முயற்சி செய்வார்கள். அந்த சதி வலையில் மாட்டிக்கொண்டு குடும்பத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஆண்டு 2024 ஆண்டு. வாகனங்களில் கண்டிப்பாக பழுதாக இருந்தால் பழுதை சரி செய்து கொள்ளுங்கள். இல்லை இது சரியே செய்ய முடியாது என்றால் கடன் பற்றாவது புது வாகனத்தை வாங்கி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் கண்டிப்பாக வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு. சுப செய்திகளில் இருந்த தடைகள் கண்டிப்பாக ஜூன் மாதம் வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் டக்கு செய்து கொள்வதற்கு முயற்சி ஏற்படுத்தினால் கண்டிப்பாக கிடைக்கும். வேற்று மதத்தினர், வேற்று மொழி எல்லாம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்திற்கோ படிப்பு நிமித்தமாகவோ வியாபார நிமித்தமாக நிறைய டிராவல் வரும். எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு, அனுமன் சாலிசா வழிபாடு, பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில்களுக்கெல்லாம் போகிறது விசேஷமான பலனையும் விசேஷமான பவரையும் தரும். அதோட பள்ளி கொண்ட பெருமாள் தொழில் மாற்றத்தை தரும். கோவிந்தராஜ பெருமாள், ஸ்ரீரங்கநாதர் பெருமாள், அனந்த பத்மநாப பெருமாள் படுத்துன்னு இருக்கணும். படுத்துன்னு இருக்கிறவர் போய் நீங்கள் பார்த்தாலே போதும், பெருமாள் உங்கள் வாழ்க்கையை எழுப்பி விடுவார். அந்த அளவுக்கு அனுகூலத்தை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆஞ்சநேயருக்கு முடிந்தால் ஒரே ஒரு வெத்தலை மாலை போடுங்க. வெத்தலை மாலை போட முடியலன்னா வெத்தலையாவது வாங்கி கொடுங்க. பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அமைப்பை சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். அது என்னன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் தான். குரு பார்வை 6ஆம் இடத்துக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சத்ரு நாசமாகும். சத்ரு நாசம் இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எனவே பழைய கடன்கள் பைசல் செய்வது, ஏற்கனவே கடனில் மாட்டியிருந்தால் அந்த தொந்தரவு தீர்வதெல்லாம் சிம்மத்துக்கு ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டு குழந்தைகளால் பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல் வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை முக்கியம். பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது தேவையில்லாத உணர்ச்சி வசப்பட்டு பேசி வம்ப விலை கொடுத்து வாங்கிடும். அதே சமயம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை பெற்று தருவார். அந்த அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு தேக ஆரோக்கியம்தான் மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். 2024 ஆண்டு குடும்பத்தில் அதிக கவனம், வெளிவட்டாரத்தில் சொல்ல முடியாத ஏற்றம். சிம்ம ராசி நேயர்களுக்கு கோயிலுக்கு போங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் கவனமா வாக்கு கட்டுப்படுத்தினாலே போதும். இது வரைக்கும் இருந்து வந்த வட்டம் வேறு. உங்க கூட இருக்கிறவங்க வட்டம் பாருங்க, எல்லாமே மாறும். நிறம் மாறும், உருவங்கள் மாறும், பெயர்கள் மாறும், எல்லாமே மாறும். அதே மாதிரி தான் வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் இது ஒரு அனுபவ காலம். யாரையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களோ அவர்களாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள்.
ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊருக்கோ நான் போயிட்டேன் அப்படின்னா சனியின் தாக்கம் இருக்காது. ரெண்டாவது, உங்க ஜாதகத்துல நான் மறுபடியும் சொல்றேன், பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிலையும் இரவு பயணம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்கு குருவனுடைய பார்வை மே மாதத்துக்கு பிறகு இருந்தாலும் குடும்பத்துல மிக 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 மோசமான உறவுகள் பாதிக்கப்படலாம். வரவுகளால் உறவுகள் பாதிக்கப்படும். ஆகவே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விட்டுருங்க, விட்டு கொடுத்து போங்க, பொறுமையா போங்க. பொறுமைதான் 2024 சிம்ம ராசிக்காரர்களுடைய வெற்றி. உங்கள் வாக்குகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால், வாக்குகளை எண்ணலாங்கிறது தான் ஒரு சிறப்பான பலன்னு சொல்லி வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக 2024ஆம் ஆண்டு பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உங்கள் ராசியில்தான் லக்னம் பிறக்கிறது. இந்த கன்னியா லக்னம் 2024ஆம் ஆண்டு 31ஆம் தேதி இரவு 12:01. எனவே அப்பேற்பட்ட சிறப்பை உடையவர்கள் நீங்கள். வெளிவட்டாரத்தில் பெரிய ஏற்றம், பெருமாளை சரணாகதி அடையுங்கள். கோவிந்த நாமாவளி சொல்ல சொல்ல கேட்க கேட்க கன்னிக்கு பெரிய அனுகூலம். 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமான சனி இந்த ஆண்டு இல்லாமல் அடுத்த ஆண்டு முழுவதும் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பது. பகையாளிகள் விஷயத்தில் மட்டும் கவனம். சும்மா சண்டை போட்டுக்கினே இருந்தீங்கன்னா சட்ட சிக்கல் எல்லா லெவல்லையும் வரும், போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலையணும். ஆனால் மற்றது எல்லாத்துக்கும் சனியானவர் அனுகூலம் ஏற்படுத்தி தருவார். உயிர் பயம் போயிடும், மரண பயம் போயிடும். ஏதாவது சர்ஜரி பண்ணிட்ட பிறகு கூட அது மீண்டு வருவோமான்னு நம்பிக்கையில் இல்லாத இருந்த கன்னியாராசிக்காரர்கள் டக்குன்னு எழுந்து வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. ஜென்மத்தில் கேது இருப்பதனால் கண்டிப்பாக தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயம், கண்ணில் ப்ரெஷர் விஷயம், பிபி விஷயமெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். எனவே தேகாரோக்கியத்தில் அதிகமான உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் கன்னியா ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு ஜாக்கிரதையாக நீங்கள் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தை கெடுத்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது கன்னிக்கு மிக மிக முக்கியம். அதே சமயம் 9இல் வரக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவர். நீங்களே பெரிய லெவலுக்கு மற்றவர்களால் பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு ஏற்படும். எந்த ஊரில் ஆப்பரச்சுனிட்டி கிடைச்சாலும் ஓடிவிடக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எப்படி தெரியும்? காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் கன்னிக்கு நிகர் கன்னி தான். எனவே அந்த கன்னிக்கு இந்த காலகட்டம், இந்த 2024ஆம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் முடிந்த பிறகு யோகத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கல்யாண அமைப்பு, புத்திர சந்தானம், வீடு, நிலம், வண்டி, வாகனம், அதே போல் ஆடை ஆபரணங்கள், வசதிகள், மீடியா, ஸ்க்ரீனு, டிவி மீடியா, சோஷியல் மீடியா, ஆங்கரிங் மீடியா, சினிமா துறை, சீரியலில் வில்லி, பர்மனெண்ட் வில்லி எல்லாம் வரும். எல்லா கேரக்டரும் கன்னிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு 2024. மனம் போல் மாங்கல்யம் ஏற்படும். யாராவது லவ் பண்ணியிருந்தாலும் வீட்டில் முதல்ல வேணாம் நின்று சரி சரி உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணிக்கோன்ற அளவுக்கு அவங்களே இறங்கி வர்ற அளவுக்கு நீங்கள் பண்ணி விட்டுருவீங்க சேஷ்டை. அதனால் அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எல்லா லெவல்லையும் ஏற்படும். அதே சமயம் அந்த கல்யாணத்தை இந்த வருஷத்துக்குள்ளேயே கெடுத்துக்காமல் இருக்கிறதும் முக்கியம். அதுவும் நீங்கள் தான் பண்ண வேணும். ஏன்னா ராகு இருக்கிறதுனால 7ஆம் பாவத்தில் கேது ஜென்மத்தில் இருப்பதையும் கவனமாக பார்த்துக்கணும். சும்மா அட்வைஸ் மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது கூடாது. நீங்கள் அதே போல் உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுத்தா மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு மனசு வருதா? ஆனால் நீங்கள் மட்டும் எல்லார் விஷயத்துக்கு போவீங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணுன்னுவீங்க. ஆனால் யாரும் உங்களுக்கு மட்டும் அட்வைஸ் சொல்லக்கூடாதுன்னா இது பேர் தான் போங்குன்னு பேர். ஸோ இதெல்லாம் வேண்டாமல் கன்னியா ராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லுவதை கொஞ்சம் கேட்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை சொல்வது, காரிய சித்தி மாலை கேட்பதெல்லாம் அற்புதமான அமைப்பை பெற்றுத்தரும். கண்டிப்பாக வாகனங்கள் வித்தைகள் வேண்டாம், எதிரிகள் விஷயத்தில் கவனம். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை அது பண்ணுவார்னு யாருக்கிட்ட வேலை செய்கிற இடத்துல கூட அதிகாரிகளை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ முதலாளியை பற்றியோ புறம் பேசினீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து விடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவை நம்பி மோசம் போகாதீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும்?
சோதனை முடிஞ்சிருச்சு. ஆமாங்க, மழை விட்டுருச்சு, தூறல் மாத்திரம் ஒன்றும் இல்லை. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி எப்படி இருக்கும், அதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ருணரோகஸ்தானத்தில் சனி இருக்கிறது கடனை ஏற்படுத்துவானா அல்லது கடனை கொடுக்க வைப்பானா, இல்லது உழைப்பில் வந்து நான் ஜெயிக்க முடியுமா, இப்படின்னு பல தரப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு பாதி ஜோதிடம் அவங்களுக்கே தெரியும். நீங்கள் என்னதான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஜோதிடம் பார்க்கறதுக்கு வருவாங்க. சார் நீங்கள் என்னதான் சொல்கிறீங்க சொல்லுங்கள், அருமையாக சொல்லுங்கள், இதை எப்படி சார் சொன்னீங்க, அதை எப்படி, இது எப்படி டிரைவ் பண்ணீங்க அப்படின்லாம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு சில பாடங்களாக இருந்து அவங்களே குருவாக மாறி இருக்காங்க. நீங்கள் லக்னத்தில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும். இருந்தாலும் நீங்கள் திருமணம் செஞ்சுக்க போகிற அந்த பெண்ணோட ஜாதகத்தை உங்கள் மைனஸ்க்கு உள்ள ப்ளஸ்ஸாக பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமமான இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஒரு ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பிரச்சனையிலேருந்து வரணும்னா நல்லபடியாக அந்த மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஜாதகத்தை கரெக்ட் பண்ணணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பார்வை வருது இல்லைங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வர்ற மனைவியினுடைய ஜாதகத்தினாலேயே வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், வீடு வாசல் கடன் வாங்கிறது இது அத்தனையும் வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வேற்றுமொழி இனத்தவர்கள், இவர்களால் லாபம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூரினரி ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன் நிச்சயமாக இருக்கணும். தண்ணி குடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வரும், உஷ்ணம் குறையும். ஆகவே நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோட மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அற்புதமாக 2024 நல்ல விதைகள் போட்டால் நல்ல செடிகளாக மாறும், நல்ல மரங்களாக மாறும், நல்ல பழங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2024ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எப்பொழுதும் துலா ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிறதே இந்த 2024 விலகி தான் வருகிறது. ஸோ டிசம்பர் 20 முழுசாக விலகிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, இந்த சோர்ந்து போகிறது, ஹெல்த்தில் சரியாக அடி வாங்கின ராசியில் துலா ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் கண்டிப்பாக இப்போ போயிடும். பழைய ஆக்டிவிட்டியோட பேட்ரி லெவலெல்லாம் அதிகரிக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டு காணப்படும். ராகு 6ல் இருக்கிறதுனால எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கோளார் பதிகத்தை மட்டும் டெய்லி கேட்கறது எப்படின்னா, பாடியை ரீஜுனேட் பண்ணும். துளாராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது தான் ஒன்று தான். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசியிலே இருப்பதனால் நான் துளாராசினாவே நரசிம்மரை தான் சொல்லுவேன். பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயிலுக்கு போக போக பெரிய அனுகூலம் காணப்படும். குருவானவன் 3க்கும் 6க்கும் உரிய குருவானவர் இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருந்தாலும் மே மாதத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருவதனால் பார்க்குற இடமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், சுபபரியம் கொடுப்பார். கண்டிப்பாக வீடில் ஒன்று வீடை புதுப்பிப்பது ஆரம்பிக்கும், இல்லைனா வீடுக்கோட வேறு பெட்டர்மெண்ட் வீடுக்கு போவீங்க. இருக்கிற வீடோட கஷ்டம் இல்லாமல் நல்ல லெவலுக்கு டெவலப் ஆவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் கோவப்படக்கூடாது. உங்களுக்கு அவங்க உங்களை மீறி செஞ்சிட்டாங்கன்னா உடனே பாஞ்சு போய் கடிக்கிறதெல்லாம் விட்டுறணும். அதை விஷயத்தில் பார்த்துக்குங்க. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஸோ பாஸ்போர்ட்டெல்லாம் 1 வருஷம் ரினியூவல்லாம் இருந்தால் நல்ல நேட்டு பார்த்து ரினியூவல் பண்ணி வச்சுருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைனா டிக்கெட்டு போடுறச்சே உங்களுக்கு டேட்டு இல்லை, ரினியூவல் இல்லைன்னு டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அதே போல் சுபவரிய பிராப்தம் ஏற்படும். மனதிற்கு பிடித்த நகைகள் வாங்கிறது, வைரங்கள் வாங்கிறது, மனதுக்கு பிடித்த இடங்கள் வாங்கிறது, மனதுக்கு பிடித்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது லைஃப் லாங்காக வரக்கூடிய பென்ஷன் பிளான்லலாம் போடுறது, இன்சூரன்ஸே வேணாம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வேணான்னு நினச்சி இந்த துலா ராசிக்காரர்கள் இதிலெல்லாம் ஆரம்பிக்கிறது. எல்லாத்துக்கும் இதெல்லாம் பணம் வருதுன்னா அப்போ தொழில் நல்லா வரும், ப்ரொஃபஷன் நல்லா வரும். தொழிலே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக பங்குனி மாதத்துக்குள்ளாக
நல்ல தொழில் அமைப்பெல்லாம் ஏற்படும். ட்ராவல் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஆத்ம ரீதியான நிம்மதி ஏற்படும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கும். உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஏதாவது யோசிச்சுக்கினே இருந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை வேஸ்ட்டு, பிறந்தது வேஸ்ட்டு, பக்கத்து வீட்டில் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்சதோட உலகத்தில் வேறு யாருக்கும் நிம்மதி கிடைக்காது என்பது தான் துளாராசிக்காரர்களுக்கு. நார்மலாகவே துளாராசிக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். கடந்த கிரகங்கள் எல்லாம் கடந்த ஒரு 3 ஆண்டுகள் கிரகங்கள் படுத்திய பாடு நிறைய விஷயத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ 2024ஆம் ஆண்டு நிறைய விஷயங்கள் ஏற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். தாய் வழி உறவு, சொத்துக்கள் இருந்த பிரச்சனை தீரும். தாயார் தந்தையாருக்கு உங்கள் கடமைகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதே 2024ஆம் ஆண்டு சிறப்பு. துளாராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய நீதிமான்கள், சனி உச்சம் பெற்ற இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் நீதிமான்களாக இருப்பாங்க, ஜட்ஜாக இருப்பாங்க. அப்போது இதில் நம்ம என்ன ப்ரிடிக்ஷன் சொன்னாலும் சரி, என்ன பலன்கள் நீங்கள் சொன்னாலும் சரி, சீர்தூக்கி பார்ப்பாங்க. அது நடக்குமா, அது செய்யுமா? ஏன்னா கடந்த 7 வருஷமாக நீங்கள் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு கஷ்டங்கள். அதனாலேயே இந்த பலன்கள் சொல்லும்போது நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டே வருவீங்க. முதல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம், அதிக சம்பளம், மன நிம்மதி, நல்ல போஸ்டிங்கு, இல்லை இடம் விட்டு இடம் மாறுறது. சார் நான் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவேன்னா, இல்லை அங்கேயே இருப்பீங்க. அது அற்புதமான ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையும். மேலதிகாரிகள் தட்டி கொடுப்பாங்க. இதுவரையும் இல்லாத ரெக்கக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் வியாபாரிகளுக்கு இது ஒரு பொன்னான காலம். சார் உங்கள் லைஃப்பில் இது ஒரு அனுபவிக்க வேண்டிய நேரம் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இது அருமையான காலம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனியும் இடம் மாறுகிறார், ராகு கேதுவும் சரியான பொசிஷனில் இருக்கார், குருவும் உங்களுக்கு பார்வை உங்கள் 2ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. அப்படி சுபமான பலன்களை கொடுக்கும்போது நீங்களாக எதுக்கு சீர்தூக்கி பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் குழப்பத்தை வச்சுக்கிறீங்க? வெளிநாட்டு வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு தேவையான ஆயத்தத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன ஆரோக்கியத்தோட இந்த வருஷத்தை எதிர்கொள்ளுங்கள். அற்புதமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசிக்காரர்கள், சந்திரன் நீச்சமான ராசிக்காரர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனவே எப்பயுமே ஒரு குழப்பத்தில் நீங்களாகவே இருப்பீங்க. மெடிடேஷன் கற்றுக்கக்கூடிய ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். அற்புதமான அமைப்பு, எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள், நினைச்சதை சாதிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சாதாரண லெவலில் இருந்து பெரிய லெவலுக்கு உச்சத்தில் போய் எல்லாரும் பார்த்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நிற்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு சனியுடைய பயிற்சி அர்த்தாஷ்டமத்தில் வருவதனால் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கணும். அதே போல் எக்ஸசைஸ் தான், வேர்வை வரக்கூடிய பண்ணலைன்னா விருச்சகத்துக்கு டிப்ரெஷன் தான், சைக்காட்ரிக் எஃபெக்ட் தான். வேர்வை வரணும், மெடிடேஷன் பண்ணணும், இதுதான் பெரிய பரிகாரம். பெண் தெய்வ வழிபாடு, காளி, சூலினி, வாராகி, பிரித்திங்கிரா, துர்கை, துர்கை கவசம் கேட்பது, துர்கை கவசத்தை சொல்வது, துர்கை காயத்ரி சொல்வது, பெண் தெய்வ வழிபாடு விடாமல். எல்லா இடத்துலையும் பெண் சந்தோஷிக்கு மாதா இருக்கும், நார்த் இந்தியாவில் இருக்கும், எல்லா இடத்துலையும் பெண் தெய்வம் இருக்கும். எங்கே பெண் தெய்வம் இருக்குதோ போய் கும்பிட்டுட்டு வாங்க. இல்லைனா சுமங்கலி பெண்களை, வயசானவங்களை கும்பிட்றது அவ்வளோ விசேஷம். வயதான எந்த பெண்மணியை கும்பிட்றதும் அவ்வளோமான விசேஷமான ஒரு அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காத நல்ல ஒரு அமைப்பெல்லாம் 2024ஆம் ஆண்டு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வ மார்க்க விஷயங்கள், ஞான மார்க்க விஷயங்கள், யாத்திரை விஷயங்கள், பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துப்பார். அதே போல் கண்டிப்பாக குரு பார்வை சமசப்தமாக உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு மே மாதத்திலேருந்து ஏற்படும். அதனால் சுபகாரியங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதோட ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக வராது. அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். அதே போல் லாபத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் என்ன இருந்தாலும் பணம் வரும். பணம் வந்தால் எப்படி வரும்? அப்போ தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில்
நல்ல அப்பவேர்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் தீர்வதற்கு கண்டிப்பாக அனுகூலம் காணப்படும். குரு பார்வை 3ஆம் இடத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனவே நீங்கள் மட்டும் டெய்லி 1 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் அர்த்தாஷ்டம சனினால் சாப்பிட்றீங்களோ தூங்குறீங்களோ எனக்கு தெரியாது. உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். மெடிடேஷனுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுங்க. நல்ல விஷயம் நடக்கும். கல்யாணத்தில் பாதிப்பு இருந்தாலும் வெள்ளைக்கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுங்க, செட்டில்மெண்ட் ஆகிடும். ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நின்று போன அமைப்பு கூட திருப்பி நீங்கள் முயற்சி பண்ணால் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தைகளுடைய தேகாரக்கம், குழந்தைகளுடைய பழக்க வழக்கம், குழந்தைங்களுடைய நட்பு, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்வது விசேஷம். ஆக மொத்தத்தில் அனைத்து சுப விரயங்களுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக பாதம், முதுகு, வயிறு. 2024 விருச்சக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தேகத்தை விடுங்க, மன சஞ்சலத்தை விடுங்க. நடக்குமா? வாங்கிடுவேனா? ஜெயிப்பேனா? இந்த கொஸ்டினை விட்டுட்டிங்கனாலே நடக்கும். ஜெயிப்பேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். எந்த பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன சூட்சுமம் தான் ஜாதகம் சொல்றதுக்கு வெற்றி பெறக்கூடிய விஷயம். எல்லாருமே ஜாதகம் பார்க்குறாங்க. வெற்றி பெற்ற ஜோதிடர்கள்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறது எப்படின்னா, ஒரு சின்ன சூட்சுமம், இந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறது. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நீங்களே வண்டி ஓட்டிட்டு போகிறது, இரவு பயணம் போகிறது, இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. குரு உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறார். ஏற்கனவே விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன். காடாறு மாதம், நாடாறு மாதம். அப்போ ரிஷபத்துக்கு வரும்போது சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், சுப பலன்கள் நடக்கும். ஸ்தான பலம் எது, பார்வை பலம் எதுன்னு அந்த ஜோதிடர் தெரிஞ்சு, சூட்சுமம் தெரிஞ்சு உங்களுக்கு வழி காமிச்சார்னா, நவ கிரகங்கள்ல 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க போறார். அருமையா வருமானம் வரப்போகுது, மனோ தைரியம் வரும், உடல் ஆரோக்கியம் வரும். நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த நம்பிக்கையோட 2024 ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7.5 ஆண்டு காலம் இருந்த சனி விலகிறது ஒரு விசேஷம், பெரிய விசேஷம். இதோட வேறு என்ன வேணும்? சனி விலகிறனால படுத்துக்கினே இருந்த அமைப்பு மாறும், இல்லைன்னா ஓடிக்கொண்டே இருந்த அமைப்பு மாறும். வேஸ்ட்டாக எதுக்கு இவ்வளோ ஓட்டம் ஓடணும்னு நமக்கும் தெரியாது, நம்ம குடும்பத்துக்கும் தெரியாது. இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து, நிம்மதியாக ஆஸ்வாசப்படுத்தி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்திற்கு தேவையானதை மட்டும் செய்யக்கூடிய காலகட்டம். உங்களை பற்றி யோசிப்பீர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள், முயற்சி எடுப்பீர்கள். விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ஏற்றம் ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம், என்ன படிப்பு செய்கிறோம், என்ன இது போகிறோம், எல்லாமே கூச்சப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் விசிட்டிங் கார்டை எடுத்து உங்கள் நண்பர்களிடத்திலும் உங்கள் எதிரிகளிடத்திலும் காட்டக்கூடிய அளவுக்கு ஏற்படும். அதாவது நான் இந்த லெவலில் இருக்கேன், இந்த கம்பெனியில் இருக்கேன், இந்த லெவல் நான் டெவலப் ஆகியிருக்கேன்னு காட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஆண்டு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே தான் கிருஷ்ணர் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு, குருவாயூரில் போயிட்டு நல்லெண்ணெயை துலாபாரமாக கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு தேகாரோக்கியத்தில் வரக்கூடிய பாதிப்புகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். முதுகு, கழுத்து, வயிறு, இந்த தைராய்டு போன்ற பாதிப்புகள், முட்டு வலி எல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. 7.5 சனி விலகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. கொஞ்சம் அந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுறது. முதல்ல 7 நாள் பண்ணியிருந்தாலும் இப்போ வாரத்துக்கு ஒரு 5 நாளாவது அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை
வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன சொன்னாலும் கேட்காத இருந்த உலகம், ஆஹா தனுசு ராசிக்காரர்கள் சொல்வதை கேட்போம் என்று காது கொடுத்து கேட்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலே காணப்பட்டிருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். நம்மளும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலான்னு பார்க்கும். திடீர் தொழிலதிபர்கள் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெண்கள் திடீரென்று பெரிய அதிபர்கள் ஆவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். வீட்டில் சும்மா உட்காந்துருப்பாங்க. வீட்டுக்காரோ அல்லது அப்பாவோ அல்லது உறவினர்களோ இல்லை நீ இனிமேல் இதை பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ, கையெழுத்து போடு, உன்னை இந்த இதில் ஷேர் சேர்த்துருக்க, உனக்கு இந்த அளவுக்கு எம்டி பதவி கொடுத்துருக்கேன், டைரக்டர் பதவி கொடுத்துருக்கேன் என்று ஒரு நல்ல உன்னதமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வதும், தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வதும், அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் தாயார் மனது நோகடிக்கிற மாதிரி சும்மா கடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசலைன்னா உடனே பாஞ்சு கடிப்பீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. அவங்களோட ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் செய்வது பிள்ளைகளாக உங்களுடைய தனுசு ராசியுடைய கடமை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். கண்டிப்பாக விரயங்கள் காணப்படுவதனால் நிலம் வீடு வாங்குவதெல்லாம் ஏற்படும். 2024 தனு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குரு 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுத்துட்டு இருக்கார். எப்பவுமே சுப கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறத விட அசுப கிரகங்கள் எப்படி இருக்குன்னு ஜோதிடத்தில் பார்க்கணும். ஒரு சின்ன சூட்சுமம். அப்படி பார்க்கும்போது குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை விட்டு 7.5 சனி முடிஞ்சு சனி விலகுனதே, அதுவும் 3ஆம் வீட்டுக்கு போகிற அற்புதமான காலங்க. இந்த நாடாறு மாதம் காடாறு மாதம் விக்ரமாதித்தன் வருடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படி சுக்கரனது வீடான ரிஷபத்துக்கு போகும்போது குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்கு போய் குருவனுடைய பார்வை 9ஆம் பார்வையாக அமையுது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் குருவும், அப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் குருவனுடைய பார்வையும் அமையிறதுங்கிறது தனுசு ராசிக்கு பலே பாண்டியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பலன்கள் அமையும். இது ஒரு பொன்னான காலம். வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், படிக்கலாம், வெளிநாடு போகலாம், வரலாம், செய்யலாம் சார். பணத்துக்கும் எல்லாமே வரும் சார். அற்புதமான காலங்கள் வரும் சொல்லிட்டு இருக்கனே, எங்க நாம ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் வந்தா நீங்க எடுத்து பெட்டியில வைக்க போறீங்க, அதுக்கு நாங்க 2 பேர் தேவையே இல்லை. ஆனால் நாங்கள் உஷார்படுத்த வேண்டிய இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் நிச்சயமாக இருக்கும். நல்லா தூங்கணும். ஏதோ ஒரு வேலை இருக்குது சார், நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் போகிறேன் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லை. அதுலேயும் இந்த குடும்ப வாக்கு தனஸ்தானத்திலையும் 3ஆம் இடத்திலையும் உங்களுக்கு சனியும் செவ்வாயும் ராகுவும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆகவே காலையில் நான் குளிக்கிறேன் சார், அந்த ஈரத்தோட கீசர் ஆஃப் பண்ணுறேன், தயவு செஞ்சு வேண்டாம். வேற யாரையாவது உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவரையோ கூப்பிட்டு கீசர் ஆஃப் பண்ண சொல்லுங்கள். காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போங்க. எங்கே இருந்தாலும் நிதானமாக போங்க. ஆட்டோவில் ஏறும்போது கூட ஒரு காலை உள்ளே வச்சு இன்னொரு காலை நீங்கள் வெளியே இருக்கும்போது அடிபடலாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி போயிடுச்சுன்னா அது கூட உங்களுக்கு சுபமான காலமாக இருக்கும். நல்ல விதை விதையுங்கள், நல்ல மரம் நடுங்கள், நல்ல பழங்களை நீங்கள் அறுவடை செய்யலாம். அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 10வது ராசி மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு வரக்கூடிய சமயத்தில் சனி ஜென்ம சனி விலகி இருக்கும். அடுத்தது குரு 5ஆம் இடத்தில் வருவது. இதோட ரொம்ப விசேஷம் பார்த்தீங்கன்னா 3இல் ராகு இருப்பது, 9இல் கேது இருப்பது. பெரிய அளவுக்கு அனுகூலம், தைரியம் ஏற்படும். அசுப கிரகங்கள் ராகுவெல்லாம் 3ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன்னு வரும். பெரிய விஷயம் என்னென்னா டிப்ரெஷன் போயிடும். இப்போ மகர ராசிக்காரங்களால தான் மற்றவங்களுக்கு டிப்ரெஷன். ஸோ இவங்களுடைய அமைப்பு அவ்வளோ தொலைவு டாப் ஆகிடும். 7.5 சனியிலே மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ டாப்பான டைம். காது, மூக்கு, தொண்டை, பல்லு, இந்த தலை சம்மந்தப்பட்டது, ஒத்த தலைவலி சம்மந்தப்பட்டது, கழுத்தில் சுளுக்கு, இது போல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
ஏழரை சனி இருக்கிறனால மகரம் கும்பம் மீனம் எக்ஸசைஸ் கம்பல்சரி. வேர்வை வரணும். வேர்வை வந்து அந்த அளவுக்கு வரணும், மற்றவங்க பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு வேர்வை வரணும். 2 முறை குளிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மகரம் கும்பம் மீனம் எல்லாம் காட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்வெட் வரணுமா பாடியில். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை உழைத்து கொள்ள வேண்டும். சனியுடைய அபகரித்து உங்களுக்கு வராமல் இருக்கும். எல்லாமே அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் வம்பு வச்சக்கூடாது. பிள்ளைங்களை வந்து தவறாக பேசக்கூடாது. பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸ் எதிரில் கேவலமாக பேசக்கூடாது. உறவினர்கள் எதிரில் தப்பாக பேசக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருந்தால் மகரத்துக்கு மற்ற விஷயங்கள்லாம் சாதகம். தொழில் வருமா சார்? கண்டிப்பாக என்னை கேட்கவே வேண்டாம். ராகு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் தொழில் அமைக்கலைன்னா அப்புறம் எப்போ அமையும்? 3ஆம் இடத்துல ராகு திருப்பி வர்றதுக்கு 18 வருஷம் ஆகும். யோகங்கள் கிடைக்கும். சரி, 7.5 சனியிலே நான் தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தைரியமாக தொடங்கலாம். மே மாதத்துலேருந்து அதை பற்றி யோசிக்கவே கூடாது. சுப விரயங்கள் காணப்படும். லாபங்கள் காணப்படும். பண சேமிப்பு காணப்படும். பழைய கடன்களை பைசல் செய்து விட்டு கொஞ்சம் உங்களுக்கு துட்டு சேரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சொத்து விற்காமல் இருந்ததெல்லாம் விற்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். குரு 5இல் வருவதனால் குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய தேகாரைக்கும் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்க அபிராமி தான். அபிராமி பிடிச்சிக்குங்க. செல்வி சொல்லலை, அபிராமி பற்று கொடுத்தது. பாடல் 40, பாடல் 59, பாடல் 75 விடாமல் சொல்லுங்கள். குழந்தை பேர், குழந்தை நட்சத்திரம் சொல்லி மனமுருகி பேசுங்க. மன உருகி பாடுங்க. எங்கே தூங்கின்னு இருக்கிறச்சு காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே பாடலாம். ஸோ கோயிலில் உட்காரணும், பூஜை ரூமில் உட்காரணும், குளிக்கணும், இதெல்லாம் சம்மந்தம் கிடையாது. எப்போ பக்தியோட தெய்வத்தை பற்றி சொன்னாலும் அனுகூலம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் உடற்பயிற்சியை விட்டு விடாமல் இருந்தால் 2024ஆம் ஆண்டு அஷ்டலக்ஷ்மி கிடைக்க செய்யும் ஆண்டு. பெரியவர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. பெரியவர்களிடத்தில் பாயாதீர்கள். நல்ல நேரத்தில் நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு போய் வம்புக்கு வைக்காதீங்க. பெரியவர்கள் மனசு நோகடிக்கக்கூடிய அமைப்பு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன எந்த நல்ல விஷயமும் நடக்கும்னு கேரண்டி கிடையாது. கெட்டது நடந்தால் நான் பொறுப்பு கிடையாது. பெரியவங்க கிட்ட உஷாராக இருங்க. ஏதாவது போட்டு மூர்க்கத்தனமாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ட பிறகு நைஸாக அப்படியே போய் தவிழ்ந்து போகிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும். தவிழ்ந்து போய் காலை பிடிச்சிட்டு கும்பிட்டுட்டு செட்டில் ஆகிடும். மகர ராசி நேயர்கள் எப்பவுமே நீங்கள் உழைக்கிறதுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. அது பணம் வருது வரல சார், என் டியூட்டி சார், நான் கண்டிப்பாக உழைப்பேன் சார். அவங்க பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி என்னுடைய கடமையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். இந்த காலகட்டத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்னென்னா, உடம்பு கொஞ்சம் கவனமாக இருக்கு. கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. சார் எனக்கு ரெக்கக்னேஷனே இல்லையே, போங்க சார், எவ்வளோ உழைக்கிறேன், அதுக்கான பணம் கூட கொடுக்க வேண்டாம் சார், நல்லா பண்ணுறேன்னு முகத்தை தட்டி கொடுத்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இல்லையே அப்படின்னு ஏங்காதீங்க. சில நேரங்களில் சில காலகட்டத்துக்கு நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி குரு மாற போகிறார். குரு மாறும்போது உங்களுக்கு என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லை, ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பார். வெளிநாட்டு யோகங்கள், வெளி மாநில யோகங்கள், அங்கே போய் நீங்கள் உழைக்கலாம். அங்கே வந்து 2 கம்பெனியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நம்பிக்கையோடு உங்கள் உழைப்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு அங்கே போய் உங்கள் உழைப்பை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 22 நாட்டுக்கு வீசாவே தேவையில்லை, நீங்கள் யார் வேணாலும் இந்த 22 நாட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் அதை உபயோகப்படுத்திக்கணும். அந்த 22 நாட்டுகளில் எந்த நாடு உங்களுக்கு செட் ஆகும்? ஏன்னா மகர ராசிக்கு செட் ஆகக்கூடிய நாடுகள்லாம் எது, அந்த நாட்டில் போனோம்னா நம்ம ஜெயிக்கலாமான்னு சூட்சுமம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் தொழில் செய்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. 7.5 சனின்னு நீங்களே கவலைப்படாதீங்க. என்ன அந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் சேர்ற காலத்தில் மிக மிக கவனமாக இருங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். இந்த இரும்பு சத்து நிறைய சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், புத்துணர்ச்சியோடு வாழலாம், நிறைய நேரம் வேலை செய்யலாம். வேறு என்னங்க, 2 வருஷம் உழைங்க,
உழைப்புக்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 2024ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள். சனி ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சனி வந்துடுச்சேன்னு ரொம்ப யோசிக்காதீங்க. எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சி தான், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குடும்பத்தில் தான் தொந்தரவு பண்ண பார்ப்பார் சனி. தேகாரக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், கழுத்தெலும்பு, முதுகெலும்பு தேய்மானங்கள், காலில் அடிப்படுறது, காலில் தடிக்கி விழுறது, பாத்ரூமில் வலிக்கி விழுறது, ஸ்டைலாக ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறச்ச அப்படியே ட்விஸ்டாக வருது, இந்த வளர்ப்பு பிராணிகளை பிடிக்கிறச்ச ஓடுறச்ச ஏதாவது பிரச்சனை வருதெல்லாம் ஏற்படும். கவனமாக பார்த்துக்குங்க. வளர்ப்பு பிராணி ஓடிச்சுன்னா ஓடட்டும், நீங்கள் ஓடி போய் விழுந்துடாதீங்க. அது பொறுமையாக வரும். எங்கே போனாலும் அதுக்கு தெரியும் எஜமா வீடு எதுன்னு. அந்த சமயத்தில் ஐயோ நீங்கள் ஓடி போய் பயந்து அதை பிடிக்க போய் அது சிக்கலாகும். விஷ ஜந்துக்கள், பூச்சி இருக்கக்கூடிய இடம், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி இருப்பதனால் கண்டிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடுவது கூடாது. கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் இந்த கும்பராசிக்கு இந்த ஜென்மசனியில் கல்யாணம் காட்சியெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். எல்லா விஷயத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளையார்பட்டிக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு விளக்கு போடுவது விசேஷமான அமைப்பை தரும். கண்டிப்பாக பிறருக்காக வக்காலத்து வாங்காதீங்க. அவர் ரொம்ப நல்லவர், அவரை பற்றி எனக்கு தெரியும்ட்டீங்கன்னா அவர் அப்போ தான் ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணியிருப்பார், நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் அந்த விஷயத்தில் போகாதீங்க. பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த வருடம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் உங்கள் தேகாரைக்கத்தோடு மிக முக்கியமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தடைகள் காணப்பட்டாலும் கோளார் பதிகத்தை கேட்பதை விட தடைகளெல்லாம் தவிடுபடி ஆக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் குரு பார்வை வருவதனால கொஞ்சம் முதல்ல தடுங்களாக இருக்கும். சித்திரை மாதம் வந்த உடனே எல்லா தடையும் நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகனத்தில் தான் உங்கள் மாற்று பிரச்சனையே வரும். சும்மா இந்த வீலிங் அடிக்கிற மாதிரியெல்லாம் வண்டி வாகனம் சின்ன வயசு கும்பராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் அவர்கள் அழுது புறனாலும் சரி, மொட்டை மாடியிலேருந்து குதிப்பேன்னாலும் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. வண்டியில் கொஞ்சம் கவனமாக பசங்களை பார்த்துக்க சொல்லுங்கள். வாகனத்தில் தான் தேவையில்லாத பாதிப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு காட்டப்படும். ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுறாரு, டிரைவர் ஓட்டுறாரு, அப்படியெல்லாம் ஒத்துக்காதீங்க. ஸ்பீட் லிமிட்டை தாண்டாமல் ஓட்ட சொல்லுங்கள். இரவு நேர பயணம், அவசியமான பயணம், தொழில் நிமித்தம் மற்ற முக்கியமான பயணத்தை தவிர அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை கண்டிப்பாக போய் தான் தீரணுன்னா ஒரு சிதற்காயை உடைச்சிட்டு கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டியுடைய விபூதியை எப்பொழுதும் கூட பர்சில் வைத்து கொள்வது விசேஷமான பலனை தரும் கும்பராசிக்காரர்களுக்கு. 2024 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு போய் நீங்கள் பரிதாபம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் பிரச்சனையாக வந்துடும்னு சொன்னதுனால இப்போ யோசனை பண்ணி பலன்களை சொல்ல வேண்டியதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னத்திலேயே உங்களுக்கு, ராசியிலேயே உங்களுக்கு ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால் இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு தப்பு பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கணக்கு பார்க்கணும். அது உண்மைதான். நம்ம வீட்டுக்குள்ளேயவர் நமக்கே தப்பு செய்வாரா? நம்ம அப்பா தப்பு செய்வாரா? அம்மா தப்பு செய்வாங்களா? இருந்தாலும் ஒரு பயம் தானே. இது எப்படியோ ஆயிடுச்சுன்னா, நல்லா வந்துட்டா சந்தோஷம், தப்பாயிடுச்சுன்னா. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். அந்த சனியும் செவ்வாயும் ராகுவும் சேர காலத்தில் 2ல் ராகுங்க. ஒரு நாடகமே பிரமாதமாக போச்சு பாலச்சந்தர், 2ல் ராகு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா,
குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறது. ஏங்க நல்லா இருக்கீங்களா, ஒரு காஃபி போட்டு கொடுங்களேன், என்னத்தான் காஃபி போட்ட அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பொழுது உங்களுக்கு வீணா போயிடும். ஆகவே குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் நிதானம் வேணும். 8ஆம் இடத்துல உள்ள அந்த கேதுவுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க, பக்தி யாத்திரை போயிட்டு வாங்க. தீர்த்த யாத்திரையும் பக்தி யாத்திரையும் போயிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு சந்தோஷம். வயிறு, நரம்பு, இடுப்பு வலி, ஜென்மத்திலேயே உங்களுக்கு சனி இருக்கிறதுனாலையும் ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாருங்க. மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். எல்லாத்தோட ஒரு சூட்சுமமான பரிகாரம் கும்பராசி நேயர்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன மகாதசை நடந்தாலும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு பிரீத்தி செய்யணும். நீங்கள் எவ்வளோ பரிகாரம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த கும்பராசி நேயர்கள் மட்டும் பிரீத்தி பண்ணணும். சனிக்கு என்ன பிரீத்தி அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு சேர் வேணுமா, சைக்கிள் வேணுமா, அல்லது அவங்களுக்கு எழுதுறதுக்கு எழுதுகோல் வேணுமா, என்ன வேணும், படிக்கிற பிள்ளைங்களா புஸ்தகம் வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா சனிக்கு பிரீத்தி. அதே மாதிரி உணவு, எள் சாதம். இந்த எள் சாதம் உங்களை கொடுக்க சொல்கிறதே எதுக்காக அப்படின்னா, அயன் ரொம்ப அதில் இருக்குது. அந்த எள் சாதத்தை வெறுமனே தானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த தானம், அன்னதானத்தை நீங்களும் சாப்பிடணும். அப்போ அந்த சனியின் தாக்கம் இருக்காது. உங்களுக்கும் அந்த பலம் உண்டாகும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க, பகல் நேரத்தில் உழைப்பீங்க. இந்த சூட்சுமெல்லாம் தெரிஞ்சு பரிகாரமும் செஞ்சு நாங்கள் சொன்ன பரிகாரம் பலன்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் அப்படின்னா கும்பராசியை பற்றி நம்ம பயப்பட வேண்டாம். 2024 அற்புதமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஏன்னா மீனராசிக்காரர்கள் 12வது ராசி. மீனராசிக்காரர்கள் குருவுடைய வீட்டுக்கு அதிபதிகள். 7.5 சனி முதல்ல வருதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் விட்டுருங்க. தலைமையாக இருக்கிறவங்க எல்லாரையும் மேய்க்கணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களை வருத்திட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இல்லைனா நீங்கள் ஏதாவது இவங்களை கடிச்சிங்கன்னா அவங்க பின்னாடி போய் நல்லா கடிச்சிடுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ராகு இருக்குது ஜென்மத்தில். அதனால் தேக ஆரோக்கியத்தில் வயிறு, அசிடிட்டி, ரிஃப்ளெக்ஸு, ஜீரண உறுப்புகளை பாதிக்கிறது, தலைவலி கொடுக்கறது, சைனஸ் கொடுக்கறது, ஒத்த தலைவலி கொடுக்கறது, கழுத்தில் சுளுக்கு வருது, கழுத்தை நம்ம கோணையாக படுத்து அந்த கழுத்து ஏந்துக்காமல் இப்படி திரும்ப முடியாமல் அப்படி திரும்பாமல் இருக்கிறது, நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கொடுக்கறதெல்லாம் வரும். ஸ்ட்ரெச்சிங் நிறைய கற்றுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதனால் டிப்ரெஷன் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா சனியோட இந்த ராகு பண்ணக்கூடிய டிப்ரெஷன் முக்கியம். குடும்பத்தில் துணைவியாருடனும் வாக்குவாதமே வேண்டாம். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்துட்டாவே மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும், சுப செய்திகள் காணப்படும். மீனராசியை சார்ந்த கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண அமைப்பு 7.5 சனியில் இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு இல்லைனா அதுக்கு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவார். ஸோ இந்த தடவை எல்லாத்தையும் அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய மனசுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை அமையும். அது நிறைய விஷயத்தில் நல்லது ஏற்படும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் ஒத்துமை ஏற்படும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்ன ராகு இருக்குது ஜென்மத்தில், 7 கேதுல இருக்குதுன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எவ்வளோ விஷயம் அப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம இந்த விஷயம் ஆரம்பிப்போமே அந்த விஷயம் ஆரம்பிப்போமேனு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக லாபம் வரும். லாபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா தொழில் நல்ல அப்வேர்ட் வரும். எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதோட பெட்டர் பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். நீங்களே குழப்பிக்கினே இருக்காதீங்க. நிறைய யூடியூப் சேனலை பார்த்துட்டிங்கன்னா இதோட நாசமாக போகக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களை நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது பலம் கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ராசி, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி, கனிவாக பேசக்கூடிய ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியோ அல்லது இந்த வருடமோ ஒரு பாதிப்பும் இருக்காது. தேகாரோக்கியத்தில் மட்டும் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆயில் புல்லிங் என்று சொல்லுவார்கள்.
அதில் யூடியூப்பில் பாருங்கள், நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஆயில் புல்லிங்கை பற்றி சொல்லுவாருங்க. அந்த ஆயில் புல்லிங்கை கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள். சனியுடைய தாக்கங்களே உங்களுக்கு இல்லாத ஆகிடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம். 2024ஆம் ஆண்டு பல வெற்றிகளை பெறக்கூடிய ராசிகளில் 7.5 சனி இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். பதட்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தூக்கத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் தூக்கம் நிச்சயமாக கெடும். மீனராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கும்? தனவான், குருவானவர், அடுத்தவர்களுக்கு உபயோகமாக இருப்பவர், முன்கோபி, டென்ஷன் பார்ட்டி, என்ன மாதிரியே நீயும் இருக்கணும். பர்ஃபெக்ஷனிஸ்ட், கரெக்டாக இருக்கணும். 2 மணிக்கு வரணும்னா 2 மணிக்கு வந்துடணும். 2:05 வந்தால் காதில் புகை வரும். இவருடைய ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யாது. என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் அவன் தான், விரயஸ்தானாதிபதியும் அவன் தான். 2 வீட்டுகளுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பான். நிறைய நீங்கள் பணம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி பணம் செலவு பண்ணுவீங்க? பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். கடன் வாங்குறது கூட உங்களுக்கு குட்வில் வேணுமே. பேங்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்குன்னு கேட்பான். அது இருந்தால் தான் பணம் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு பேங்க் ஸ்கோர் நிறைய இருக்கும், குட்வில் இருக்கும். ஆனால் இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இரவு தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த அனாவசியமான சாப்பாடுகள் இரவு தூக்கத்தை கெடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை, அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இடம் விட்டு இடம் மாறுறதோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வேற ஊருக்கு போகிறதோ, இவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சுப விரயம் அப்படின்னா வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, அப்படியெல்லாம் இவங்களுக்கு சுபமான பலன்களாக இருக்கும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், சுப பலன்கள் நடக்கும். ஆனால் இவங்க செய்ய வேண்டியது கொஞ்சம் பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க. உங்களை மாதிரியே எல்லாரும் ஓடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு, அடுத்தவங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரக ஸ்திதிகள் வேறு, மற்ற கிரகங்களுடைய ஸ்திதிகள் வேறு, மகாதிசைகள் வேறு. உங்களை மாதிரியே இருக்க முடியாது. ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமல்ஹாசன். அதே மாதிரி 2 ரஜினிகாந்த் 2 கமல்ஹாசன் வர முடியாது. அவரை மாதிரி நான் ஆக்ட் பண்ணால் கூட அவருடைய சாயல் தான் நான் பண்ண முடியுமா ஒழிய அவர் மாதிரியே பண்ண முடியாது. அதுக்கு தான் அவர் இருக்காரு. அப்புறம் நான் எதுக்கு? ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தயவு செஞ்சு ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா முடிந்த வரை தானம் செய்யுங்கள். அதுலேயும் அன்னதானம் செய்யுங்கள். இது அற்புதமான பலனை கொடுக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஜோதிட ரீதியாக வாழ்க்கையுடைய பயணத்துக்கு எங்களுக்கு வழிகாட்டியிருக்கீங்க 2 பேருமே. ரொம்ப நன்றி சார். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலங்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தீர்கள். மீண்டும் கலாட்டா நேயர்களுக்கும் கலாட்டா நிறுவனத்திற்கும் ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாய்ப்பளித்த கலாட்டா நிறுவனத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். கலாட்டா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. கலாட்டா ஆண்டாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி மறுபடியும் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.